அப்பா ஒரு 10 ரூபா இருந்தா கொடு செலவுக்கு. எதுக்குடா உனக்கு 10 ரூபா? இவ்வளவு காசு வச்சு என்ன பண்ண போற? காசோட அருமை தெரியுமாடா உனக்கு? 10 ரூபா உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? உழைச்சி சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? நாங்கெல்லாம் அந்த காலத்துல போதும் போதும் எனக்கு எதுவும் வேணாம் ஆனா அந்த காலம் நொந்த காலம். தம்பி அண்ணா வழக்கம் போலதான் உன்னை ஏமாத்தலான்னு இருக்கேன். ஒரு 10 லட்சம் தரியா? அண்ணா யார்கிட்ட நான் கேக்குறேன்? என்கிட்ட தானே கேக்குறேன். இன்னும் நிறைய கேளுண்ணா. சரிடா பைத்தியக்காரா, அப்போ ஒரு 20 லட்சம் கொடு. என்னங்க என் பொண்டாட்டி நகை ஊர்ல நல்லா இது எல்லாத்தையும் வித்துட்டு உங்களுக்கு இப்பயே கொடுக்குறேன். நான் வாங்க நான் போலாம். அப்பா நம்ம இந்த வீட்டை வித்துட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா? செரு பிஞ்சுக்கும். நான் பிறந்து வளர்ந்த வீட்டுல இது. இதை விட்டு எங்கேயும் வர மாட்டேன். சரிப்பா சரிப்பா. அத்தை வந்திருக்கேன்டா. அப்பா எங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. தங்கச்சி அண்ணன் வந்துட்டேன். ஏதாவது பண்ணுங்க, நான் கிளம்புறேன். அண்ணே வா வா, எப்படி இருக்க? கடைசியா எப்பயோ ஏமாத்தினது. பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேனே, அதான் நம்ம சொத்துல பங்கு கேட்கலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் கையெழுத்து போட்டு கொடுங்கண்ணே. அவ்வளவுதானே, கொடு. என்னம்மா பங்குன்னு சொன்ன, மொத்தமா உன் பேர்ல எழுதி வச்சிருக்க? சரி பரவாயில்ல, இந்த அண்ணன் சைன் போட்டுறேன். இந்தாம்மா. சரி, இந்த வீடை என் பேர்ல எழுதிட்டேன். எல்லாரும் வெளில போங்க. இந்த கிளம்பிடுறேன்.